நம்முடைய கெடிலம் நதியை பாதுகாப்பதற்காக கெடிலம் காப்போம் என்கிற மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி கெடிலம் காப்போம் இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் அறிவித்திருந்தோம். கெடிலம் நதியில் இவர்கள் தொடர்ந்து குப்பை கொட்டி கெடிலம் நதியை குப்பை காடாக மாற்றி வருகிறார்கள். ஆகையால கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை அள்ளி பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்டும் போராட்டத்தை இன்றைக்கு ஜனவரி 9 அறிவித்திருந்தோம். கடந்த 2 நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஜிசிபி மூலமாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகராட்சியால சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினரை அழைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய மாவட்ட துணைத் தலைவர்கள், மண்டல் தலைவர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மேற்கண்ட முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். நகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த உறுதிமொழிகளை நமக்கு அளித்திருக்கிறார். மிக முக்கியமான உறுதிமொழியாக, உடனடியாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பை கொட்டுவது உடனடியாக நிறுத்தப்படும். இது முதல் உறுதி. அதற்கு பிறகு ஏற்கனவே கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் 30 நாட்களுக்குள்ளாக அப்புறப்படுத்தப்படும். இனிமேல் கெடிலம் நதியில் குப்பை கொட்டினால், யாராவது தனிநபர்கள் குப்பை கொட்டினால் அல்லது அரசு அதிகாரிகளே குப்பை கொட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படுவதற்கான உத்தரவுகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த 13 கோடி ரூபாயில அமைக்கப்படுற இது 8 மாதத்திற்குள்ள முடிக்கப்பட்டு கழிவுநீர் ஆற்றில் கலக்காமல் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும். மணிநகர், நேதாஜி நகர், தேவராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் நுண்ணுயிர் உரமாக்கும் மையங்கள் மூலமாக மேற்படி குப்பைகளை மறுசுழற்சி செய்யப்படும். இன்சினேட்டர் மூலமாக எரியூட்டப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு அந்த உரம் விவசாய பயன்பாட்டிற்கு தரப்படும். இந்த திட்டத்திற்கு அரசுக்கு மதிப்பீடு தயார் செய்து திட்ட நிதி பெற அனுப்பப்பட்டுள்ளது. திட்ட நிதி வரப்பெற்றவுடன் பணி விரைவில் தொடங்கப்பட்டு நிறைவு செய்யப்படும். பன்ருட்டி நகராட்சி ஆணையர் அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்ததற்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள் தலைமையில் 9/1/2026 அன்று காலை 10 மணி அளவில் கெடிலம் நதிக்கரையிலிருந்து ஊர்வலமாக சென்று நகராட்சி முன்பு நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் நகராட்சி ஆணையர் அளித்ததன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறோம். 30 நாட்களுக்குள்ளாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று உறுதியளித்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. தாசில்தார் உட்பட நகராட்சி ஆணையர் உட்பட அனைவரும் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய மாவட்ட தலைவர் வினோத்குமார், மாவட்ட துணைத் தலைவர் வினோத்குமார் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் அவர்கள், மண்டல் தலைவர்கள் ஐயனார், ரஞ்சுகம், மோகன், மாவட்ட செயலர் மோகன், ரகு, சக்திவேல், சுகுமாரன்ஜி என்று 50க்கும் மேற்பட்ட பிஜேபியினர் நேற்றைக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த உறுதிமொழிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினர் அறிவித்த கெடிலம் காப்போம் போராட்டத்தினுடைய பெரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பெரு வெற்றியை மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கெடிலம் நதியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். ஏற்கனவே கேப்பர்மலையில இந்த திமுக திராவிட மாடல் அரசு அமைக்கவிருந்த தோல் தொழிற்சாலையை போராடி நாங்கள் தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் கேப்பர்மலை பகுதியில் நடத்துகிறோம். ஏன்னு சொன்னால் கேப்பர்மலையில் தோல் தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் கெடிலம் நதி செத்து போய்விடும். ஆகையால் இந்த செய்தியை போராட்டம், எங்களுடைய குப்பை கொட்டும் போராட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நகராட்சி ஆணையர் உட்பட தாசில்தார் உட்பட இவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளையும் இந்த நேரத்தில் நான் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதுல மண்டல துணை வட்டாட்சியர்,
காவல் ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால இந்த நேரத்தில் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உறுதியெல்லாம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. உறுதி நடைபெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். இப்போ அடுத்த பிரச்சனையாக பண்ருட்டியில் இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு பண்ருட்டியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது இருக்கா இல்லையானே தெரில. எனக்கு தெரிஞ்சு முதல்ல சேர்க்கப்பட வேண்டிய பேஷண்ட் நம்ம பண்ருட்டி ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அதுதான் கவலைக்கிடமாக இருக்குது. ஒரு மருந்து பொருட்கள் இல்லை, ஒரு டாக்டர்ஸ் அவைலபிளாக இல்லை, போகிற பேஷண்ட்டுங்க யாருக்குமே வந்து எந்த விதமான மருத்துவமும் செய்வதில்லை. ஒன்றா கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க, இல்லை முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மேன் வேலையை தான் இங்கே பண்ருட்டி மருத்துவமனை செய்கிறதே ஒழிய எந்த பேஷண்ட்டுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் கிடையாது. போதுமான அளவிற்கு மருந்து பொருட்களோ மருத்துவ வசதிகளோ கிடையாது. மிக மோசமாக அங்கே வருகிற நோயாளிகள், மருத்துவ பயனாளர்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஒரு குளுக்கோஸ் ஏற்றனா 100 ரூபா லஞ்சம் கொடுக்க வேண்டியது. ஃப்ரீயாக யாராலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியல. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. இந்த நிலை உடனடியாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினர் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமாக பண்ருட்டி மருத்துவமனையை சீர்படுத்துவதை நோக்கி எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை எடுக்க வேண்டி இருக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்ற பேருந்து நிலையத்தில் சாலைகள் பேருந்து நிலையத்தினுடைய பண்ருட்டி பேருந்து நிலையத்தின் உட்புறமாக சாலைகள் அமைக்கிற பணிக்காக எல்லா பஸ் ஸ்டாண்டையும் நாங்கள் மூட போகிறோம்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். பார்ட்டாக போடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாலை அமைப்பதற்காக பேருந்து நிலையத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வியாபாரிகளுக்கு பாதகம் இல்லாமல் உடனடியாக பேருந்து நிலையத்தினுடைய உள் சாலைகள் சீரமைத்து தரப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாம் இப்போ சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு அறிவியல் மையம். அஸ்வத்தாமன் அறக்கட்டளை மூலமாக இந்த அறிவியல் மையம் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இலவசமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இலவசமாக படிப்பதற்காக நம்முடைய பண்ருட்டியில் இந்த அறிவியல் நிலையத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த அறிவியல் நிலையங்கள் உலகத்தரம் வாய்ந்த, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கூட கிடைக்காத ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சயின்ஸை நம்முடைய பண்ருட்டியில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தினுடைய பெயர் சயின்ஸ் ஆகா. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி ஏழை மாணவர்கள், கல்லூரி, பள்ளி மாணவர்கள் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இந்த செய்தியை நீங்கள் வந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தில் போதைப்பொருள் பரவல் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. பண்ருட்டி பகுதியிலும் போதைப்பொருள் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக காவல்துறை உடனடியாக போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும். கஞ்சா பரவலை, பண்ருட்டியில் கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தணும். அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்கன்னா திமுகவை கலைச்சிட சொல்லுங்க. தமிழகத்தினுடைய பெரிய தலைகுனிவே திமுக தான் சார். இங்க வந்து தமிழகம் இதுவரை சந்தித்தராத பெரிய பெரிய தலைகுனிவுகள் எல்லாம் திமுகவில் தான் எங்களுக்கு நடந்திருக்கு. கிட்னி திருடு, இப்போ வந்து நாமக்கல்ல மட்டும்தான் கிட்னி திருடுன்னு பார்த்தா இப்போ ஏரியா முழுசும் எல்லா எங்கெங்கெல்லாம் திமுக காரங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களோ எல்லா இடத்துலையும் கிட்னி திருடு செய்தி வருது. கஞ்சா பரவல், 16 வயசு பையன் கஞ்சா அடிச்சுட்டு 12 வயசு பையனை வெட்டி கொண்டான் சார். இதெல்லாம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவு. திருத்தணியில் நடந்த சம்பவம், அந்த மகாராஷ்டிரா பையன் எங்கே போனான்னு தெரில, அவனை காணடிச்சிட்டாங்க காவல்துறை. இதெல்லாம் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படக்கூடாது என்று சொன்னால் திமுக என்கிற கட்சி அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படாமல் இருக்கும். அந்த கூட்டங்களை தொடர்ந்து வந்து பாஜக வந்து என்னதான் முயற்சித்தாலும் வந்து அவங்களுடைய சங்கிகளுடைய வெற்றியில் வந்து எக்காரணம் கொண்டு வந்து தமிழகத்துல கால் பதிக்க முடியாதுன்ற ஒரு விஷயங்களை முன்வைத்தே வந்து அவங்க இந்த மாதிரி கூட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதாவதுங்க, பாஜக உள்ள வராது, பாஜக கால் பதிக்காது, பாஜக வந்து கை ஊனாது, இப்படிலாம் சொல்லிட்டே இருங்க. நாங்கள் வந்து 18% இன்றைக்கு
பெற்றிருக்கிற ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் களத்துல. தமிழகத்துல பாஜக இல்லாத ஊர் கிடையாது, பாஜக கொடி பறக்காத கிராமம் கிடையாது. எல்லா இடங்களிலும் காவி கொடி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது, பாஜகவினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தமிழகத்துல பாஜக இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க ஏதோ வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தமிழகத்துல பாஜக இல்லாத ஒரு ஊரை காட்டிட்டு திமுகவையோ ஸ்டாலின் அவர்களோ இப்படி பேச சொல்லுங்க. பாஜக கூட்டணி கட்சியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களா இருந்தாலும், பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளா இருந்தாலும் அங்க முழுமையா அந்த ஆதி திராவிடர்கள் மற்றும் அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு முழுமையா பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதாவும் அந்த கூட்டணி. நீங்க கேரளாவில் திருவனந்தபுரத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. நீங்க தேர்தல் வெற்றியை பார்த்திருப்பீங்க. மேயர், துணை மேயர் நாங்க தான் கைப்பற்றி இருக்கிறோம். இதுல பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு இன்றைக்கு திருவனந்தபுரத்தில் நாங்கள் துணை மேயராக மாற்றியிருக்கிறோம். இதுதான் பாஜக. அந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள் பெருவாரியாக பாரதிய ஜனதா கட்சியினருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகையால பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கிற பொய் பிம்பம் இதனால் உடைபட்டு போயிருக்கிறது. இனிமேலும் அந்த பொய் பிம்பத்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏமாற்று அரசியல் இனிமேலும் செய்ய வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.